ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு vlog தான். ஏன்னா தம்பி நேற்று வீட்டுக்கு போயிருந்தான், சாட்டர்டே போயிருந்தான். அப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா அம்மா ஏதாவது கொடுத்து விடுவாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு சிலதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதெல்லாம் அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கொடுத்து விடுவாங்க. நமக்கு எப்பவுமே கொடுக்கணும், நிறைய பிள்ளைக்கு கொடுத்து விடணும்னு நினைக்கிற ஜீவனில் முதல் இடம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தான். இது உண்மைன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டு நம்ம வீட்டு வீடியோஸ் பார்த்தவங்க நிறைய பேருக்கு தெரியும். இது நம்ம வீட்டில் நிறைய இருக்கு. இப்போ காய் ரொம்ப சிறுத்து போயிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு டிராகன் ஃப்ரூட் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறமா நிறைய மரம் 3 என்னது மாங்காய் இருக்கு. இது மாங்காய் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, இது ரொம்ப டேஸ்டான மாங்காய். அதுக்கப்புறமா ஏகப்பட்ட மரவள்ளி கிழங்கு இருக்கு. இவ்வளோ மரவள்ளி கிழங்கு. அப்புறமா வேற என்ன கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இது சூப்பரா நம்ம மணத்தக்காளி கீரை நல்ல ஒரு 2 கட்டு கிட்ட கட்டி அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம இது கீரை நாளைக்கு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு மீன் செய்ய போறோம், அதனால செய்யல. இன்னைக்கு நம்ம வீட்டில் மத்தியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு, அப்புறமா மீன் குழம்பு, சாப்பாடு, மீன் வறுவல். இதுதான். ஸோ இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நீ அடுத்து என்னென்ன எப்படி சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சண்டே என்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மீனெல்லாம் இங்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் இன்னைக்கு. ஆஹா சூப்பர். இது இங்கே இதை மாந்தல்னு சொல்கிறாங்க. எனக்கு இதோடைய பேர் என்னன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இது வறுக்கிறதுக்காக. இந்த மீன் வறுத்தா மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 4 மீன் தான், 1/2 கிலோன்னு நினைக்கிறேன். பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்கு. நாக்கு மாதிரி இருக்குல்ல, எப்படி இருக்கு நாக்கு மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்கிற மாதிரி ஐலையும் 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். இந்த மொத்தம் மீனுக்கு எவ்வளோ ரேட்டு தெரியல, கேட்டால் தான் தெரியும். ஸோ இது தாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷலு. இந்த ஐலை மீனை குழம்பு வைக்க போகிறோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பொரிக்க போகிறோம். சூப்பராக தவால தான் போட்டு ஃப்ரை பண்ணுவோம், நாங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்க மாட்டோம். ஸோ எப்படி என்னங்கிறத பார்ப்போம். அந்த நம்ம வறுக்கிறதுக்கு வாங்கணும் பார்த்தீங்களா மீன், அந்த மீன் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க தோலும் 2 சைடு இருக்கக்கூடிய தோல் மட்டும் மேலேருந்து உரிச்சிட்டு வந்தோம்னா சூப்பராக உறிஞ்சிரும். நான் எனக்கு வீடியோ எடுக்க முடியல. இது ஃபுல்லாகவே ப்ளஸ் தான், நடுவில் ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்புக்கு அவ்வளோ நல்லா இருக்காது, வறுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மீன் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டான, நிறைய வேஸ்டெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா நம்ம எப்பவும் போல் மண் சட்டியில், மீன் குழம்புனாலே மண் சட்டியில் வச்சு பாருங்கள். மண் சட்டி எப்போவுமே வீட்டில் ரேட் ரொம்ப கம்மி. இன்னொன்று அதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம், பார்த்து பராமரிக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு ஒரு வருஷம் தாளிச்சிட்டோம். அப்புறமா மீனுக்கு மசாலா போட்டு வைக்கணும். கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேங்காய் போட்டு தாளிக்கணும். தாளிக்கிறதுனாலும் தாளிக்கலாம், இல்லை எண்ணெய் நிறைய சேர்க்க வேண்டாம்னு நினச்சா நம்ம தேங்காய் பூ மட்டும் போட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ஒரு பக்கம் தாளிச்சிட்ருக்க டைம்லேயே மீனுக்கும் மசாலா போடுறோம். மீனுக்கு நான் இன்னைக்கு குருமிளகு சேர்க்கலை, ஏன்னா பொடி இல்லை, அதனால் சேர்க்கலை. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறமா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு இந்த தேங்காய் எண்ணெய் இப்படி கட்டியாக இருக்குங்க, வேறு ஒன்றும் நினைக்க வேண்டாம்.
தேங்காய் எண்ணெய் சேர்த்து மீன் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி பொரிக்கிறதுமே தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா அந்த மீன் வேறு லெவலில் இருக்கும். யாரும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணிப்பாங்க. கேரளா சைடு பெரும்பாலும் எல்லாருமே மீன்னாலே தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க. நான் சில நேரங்களில் குழம்பு நல்லெண்ணெயில் செய்வேன். ஆனால் வறுக்கிறது கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் வறுப்பேன். அதுவும் நம்ம தோசைக்கல்லில் போட்டு தான் எடுப்போம், எண்ணெயில் போட்டு எடுக்கிறது கிடையாது. ஸோ மீன் வறுவலும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போட்டு திருப்பி போட்டாச்சு. ஜஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. இன்றைக்கி தேங்காய் ஊற்றாமல் மீன் குழம்பு வச்சுருக்கேன். ஏன்னா கிழங்குக்கு சாப்பிட்றதுக்கு தேங்காய் ஊற்றாமல் வச்சாதான் நல்லாயிருக்கும். கிழங்கு தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு இந்த சண்டே இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.